ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். இதில் துரியோதனன் தன்னுடைய சகோதரர்களோடும் மாமன் சகுனியோடும் கர்ணனோடும் ஆலோசனை நடத்துகிறாரு. சோமதத்தனும் உடன் இருக்கார். சகுனி பேசினதுக்கப்புறம் சோமதத்தன் சகுனி சொன்னதை ஏற்காமல் மறுத்து பேசுகிறார். மன்னர்கள் உதவி, அமைச்சர்கள் தரும் அறிவுபூர்வமான ஆலோசனை, நாட்டு மக்கள் உறுதி, நண்பர்கள் தரும் நம்பிக்கை, பொக்கிஷத்தின் நிலை தரும் உற்சாகம், படைபலம் தரும் ஆர்வம் போன்றவை நமக்கும் எதிரிக்கும் எந்த அளவில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். யுத்தம் செய்வது, அதை நிறுத்தி அதுக்கப்புறம் பின்வாங்குவது, முன்னேறாமல் படையுடன் ஓரிடத்தில் முகாமிடுவது, மற்றொரு எதிரியை அணுகி முதல் எதிரியை தாக்குவது, அதுக்கப்புறம் சமாதானம் செய்து கொள்வது, இப்படி யுத்த தந்திரங்களில் பல தந்திரங்கள் இருக்குது. இதில் குறிப்பிட்ட நேரத்திற்கு பொருத்தமானது எது அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்ச அளவில் பாண்டவர்கள் வலிமை மிகுந்த நண்பர்களை அடைஞ்சிருக்காங்க. நாட்டு மக்களும் பாண்டவர்கள் மேலே அன்பு செலுத்துகிறாங்க. பீமனும் அர்ஜுனனும் மாவீரர்கள். தர்மபுத்திரரோ சமயத்திற்கேற்ற உபாயங்களை கையாளக்கூடிய திறமை மிக்கவர். செல்வத்தை கொடுத்து எதிரிகளையும் அவர்களுடைய படைகளையும் கூட பிளக்கக்கூடிய உபாயமும் அறிந்த சாமர்த்தியசாலியாகவே தர்மபுத்திரரை நான் நினைக்கிறேன். பலராமனும் கிருஷ்ணனும் மேலும் பாண்டவர்கள் பக்கம் இருக்கிறது மிக சிறப்பம்சம். இப்படி சோமதத்தன் சொல்கிறாரு. மேலும் துருபதனுடைய பலத்தை பற்றி சகுனி சொன்னதை என்னால் ஏற்க முடியாது. துருபதன்கிட்ட ஆயுதங்களும் எந்திரங்களும் குமிஞ்சு கிடக்குது. அவனுடைய கோட்டை மதிலின் மேலே அக்னியை வீசும் எந்திரங்கள், அதாவது பீரங்கிகள் பொருத்தப்பட்டு இருக்குது. துருபதனுடைய படைபலம் மிகவும் பெரியது. யுத்தம்னு வந்தால் யாதவர்களும் பாண்டவர்கள் பக்கம்தான் சேருவாங்க. இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கும்போது அவங்கள எதிர்ப்பது விவேகமல்லை அப்படிங்கிற முடிவு தான் சரியானது. அதனால் அவங்களோட நட்புறவு கொண்டு நாம் நகரத்திற்கு திரும்பலாம் அப்படின்னு சோமதத்தன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கர்ணன் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.